ஜீவன்முக்திப்ரதம் தேவம். பரமஹம்ச நித்யானந்தர் ஓர் வாழும் அவதார புருஷர். பிறப்பிலிருந்தே ஞான சக்தியை வெளிப்படுத்திய பிறவி யோகி. தமிழிலும் ஆங்கிலத்திலும் பரமஹம்சர் அருளியிருக்கும் 500க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, சமஸ்கிருதம், குஜராத்தி, ஒரியா, பெங்காலி, மராத்தி, பிரெஞ்சு, குரோயேஷன், போலிஷ், போர்த்துகீஸ், இத்தாலி, ஜெர்மன், டேனிஷ், ஸ்பானிஷ், ரஷ்ய மொழி, சீன மொழி போன்ற 26 சர்வதேச மொழிகளில் மொழிபெயர்த்து வெளியிடப்பட்டுள்ளது. 10,000 மணி நேரத்திற்கும் மேல் ஞான கருத்துக்களை மொழிந்துள்ள அரிய பேச்சாளர். லட்சக்கணக்கானவர்களுக்கு அன்னதானம், இலவச மருத்துவ வசதி, கல்வி உதவி, மேலும் உலகம் முழுவதிலும் 140க்கும் மேற்பட்ட இடங்களில் பள்ளிகள், ஆசிரமங்கள், ஆலயங்கள் மற்றும் மருத்துவமனைகள் அமைத்து ஒப்பற்ற சேவை செய்து வரும் சமூக சேவகர். லட்சக்கணக்கானவர்களுக்கு தலைவலி முதல் கேன்சர் வரை தனது தியான சக்தியால் தீர்த்து வைத்த தியான சிகிச்சையாளர். கோடிக்கணக்கான மக்களுக்கு உடல் நலம், மனவளம் ஆகியவற்றிற்கான கிரியைகளை வகுத்து தரும் கிரியா யோகி. கோடிக்கணக்கான மக்களுக்கு வாழ்வியல் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தந்த வாழும் ஞானி. 151 நாடுகளில் தியான மையங்களோடும் விடுதி, திருவண்ணாமலை, ராஜபாளையம், சேலம், ஹைதராபாத், வாரணாசி, லாஸ் ஏஞ்சலிஸ், சியாட்டில், ஒஹாயோ, சானூசே, பீனிக்ஸ் ஆகிய சர்வதேச நாடுகளிலும் ஆசிரம கிளைகளோடும் நடந்து வரும் உலகளாவிய நித்யானந்த தியானபீட ஆன்மீக இயக்கத்தின் நிறுவனர். 1 கோடிக்கும் மேற்பட்ட சீடர்களால் ஆத்மார்த்தமாக பின்பற்றப்படும் ஞான குரு. தீட்சையின் மூலம் சக்தி பரிமாற்றத்தை நிகழ்த்தும் அவதார சக்தி. பாரம்பரிய யோகக்கலையை ஆயிரக்கணக்கான யோக மையங்கள் மூலம் உலகமெங்கும் எடுத்துச் சென்ற நவீன கால யோகி. லட்சக்கணக்கான மக்களுக்கு குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து அஷ்ட சித்திகளை அருளும் அஷ்டமா சித்திதாயகன். இந்தியாவில் பெங்களூரு, ஹைதராபாத், திருவண்ணாமலை மற்றும் சர்வதேச நாடுகளில் லாஸ் ஏஞ்சலிஸ், சானூசே, சியாட்டில், டொரண்டோ, ஒஹாயோ, ஒக்லஹோமா, பீனிக்ஸ், செயின்ட் லூயிஸ், மலேசியா, பிரேசில், பாரிஸ், குவாடிலு, டாலஸ், நியூயார்க், நியூஜெர்சி, அட்லாண்டா, கேல்கரி, வான்கூவர், சிங்கப்பூர் என்று உலகம் முழுவதும் வைதீக ஆலயங்களை அமைத்து வேத கலாச்சாரத்திற்கு மறுமலர்ச்சி அளித்த ஆன்மீக சுடர். லட்சக்கணக்கான இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு வழிகாட்டியாய் திகழும் ஒரே இளம் குரு. உலகிலேயே இணையதளத்தின் மூலம் அதிகமாக பார்க்கப்படும் ஆன்மீக குரு. அரசியல் துறையிலும் ஊடகத்துறையிலும் ஊடுருவியிருக்கும் நாத்திக ரவுடி கும்பல்களால் தொடுக்கப்பட்ட மத தாக்குதலையும் தாண்டி ஒப்பற்று ஒளிரும் ஆன்மீக ஒளி. அசைக்க இயலாத, என்றென்றும் நிலைத்திருக்கும் ஞான கல்ப விருட்சம். ஸ்வாகதம் ஆனந்தானுபவாஸ்வாதம் சர்வரோக நிவாரகம் வந்தே பாப விநாசக்தம் நித்யானந்தாய ஸ்வாகதம். நித்யமுக்தம் நிர்விகல்பம் தியானலோக பிரதீபகம் வந்தே சாந்தமயம் பந்தம் நித்யானந்தாய ஸ்வாகதம். ஆனந்தகந்த சஞ்சாரம் சர்வோபாதி விநிர்முக்தம் வந்தே ஞானாலயம் நாதம் நித்யானந்தாய ஸ்வாகதம். பாண்டவர்கள் புறம் 8 அக்ரோனியும் கௌரவர்கள் புறம் 10 அக்ரோனியுமாக 18 அக்ரோனி சேனை. ஒரு அக்ரோனி என்பது 1 கோடி. 18 அக்ரோனி சேனை திரண்டு நிற்கின்றது. ஒருவேளை அப்போ இருந்த உலகத்தோட மொத்த பாப்புலேஷனுமே இதான் நினைக்கிறேன். உலகப்போர் உலகமே 2ஆக திரண்டு நிற்கின்றது. வெகு சிலர் தான் போரிலே கலந்து கொள்ளவில்லை. ஒன்னு பலராமன், இன்னொன்னு ஸ்ரீகிருஷ்ணன், 3ஆவதாக தென்னாட்டிலிருந்து சென்ற ஒரு அரசன். சோறிடுவதற்காக, எல்லோருக்கும் சோறிடுவதற்காக ஒரு சோழராஜன் போரிலே கலந்து கொள்ளாமல் உணவளிக்கும் வேலையை செய்தார். இவர்களை தவிர மற்ற உலகமே 2ஆக நிற்கின்றது. போர் இப்பொழுது துவங்க வேண்டும். இந்த நேரத்திலே போருடைய கதாநாயகன் அர்ஜுனன் மிகப்பெரிய மனக்குழப்பத்திற்கு ஆளாகின்றான், மனச்சோர்விற்கு ஆளாகின்றான். வெண்ணெய் திரண்டு வரும் பொழுது தாழி உடையற மாதிரி எல்லோரும் நிற்கின்றார்கள் முன்னும் பின்னுமாக.
அர்ஜுனன் மிகப்பெரிய மனக்குழப்பத்திற்கு ஆளாகின்றான். தன்னுடைய குழப்பத்தை அர்ஜுனன் விளக்குகின்றான். திருஷ்வேமம் ஸ்வஜனம் கிருஷ்ண யுயுத்சும் சமிபஸ்திதம் சீதந்தி மமகாத்ராணி முகஞ்ச பரிசுஷ்யதி. கிருஷ்ணா, போர் புரிய ஆவலுடன் நிற்கின்ற என் உறவினர் கூட்டத்தை பார்த்து என் கைகள் சோர்வடைகின்றன, வாய் உலர்கின்றது. தன்னுடைய மன உளைச்சலை அர்ஜுனன் வர்ணிக்கின்றான். नमस्ते अस्तु धन्वने बाहुभ्यामुदते नमः। या तैषु शिवतमा शिवं बभूव ते धनुः शिवा शरव्या यादवतया नो रुद्रमृडया। या ते रुद्र शिवा तनूरघोरा पापकाशिनी तया नस्तनुवा शन्तमया गिरिशन्ताभिजादशीः या विषं गिरिशन्तः. அதாவது பேனிக் அட்டாக் வந்தா, டிப்ரெஷன் அட்டாக் வந்தா என்னென்ன சிம்டம் உண்டுன்னு இன்னைக்கு மாடர்ன் டே சயின்ஸ் டிஸ்கிரைப் பண்ணுதோ அதை அப்படியே டிஸ்கிரைப் பண்றார். இந்த டிஸ்கிரிப்ஷனோட ஆழத்தை பார்த்தாலே தெரியுது, இது நடந்த நிகழ்ச்சியாக மட்டும்தான் இருக்க முடியும். நடக்காத நிகழ்ச்சியை உருவாக்கும் பொழுது நம்ம மைன்யூட் டீடைல்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிடுவோம். இங்க ஆனா எந்த விதமான மைன்யூட் டீடைலுமே மிஸ் ஆகல. இது ரெக்கார்ட் ஆயிருக்கிற ஆழமான அந்த மைன்யூட் டீடைல்ஸை பார்க்கும் பொழுதே தெரியுது, இது நடந்து ரெக்கார்ட் ஆகிற நிகழ்ச்சியா மட்டும்தான் இருக்க முடியும். ஏன்னா எப்பேற்பட்ட கதாசிரியனாலும் கூட நடக்காத ஒரு விஷயத்தை மிக ஆழமா அப்படியே ரெக்கார்ட் பண்ணிட முடியாது. ஒன்னும் எக்ஸாஜரேஷன் இருக்கணும், இல்ல சிலது விடுபட்டு போயிருக்கணும். ஆனா எக்ஸாஜரேஷனும் இல்லாம விடுபட்டும் போகாம ரொம்ப ஆழமா தெளிவாக இதை ரெக்கார்ட் பண்றது, இதை ரெக்கார்ட் ஆயிருக்கிறத பார்த்தாலே இது சத்தியம் என்பதை நாம் மிக தெளிவாக உணர்ந்து கொள்ளலாம். போர் புரிய ஆவலுடன் நிற்கின்ற என் உறவினர் கூட்டத்தை பார்த்து என் கைகள் சோர்வடைகின்றன, வாய் உலர்கின்றது. அடுத்த ஸ்லோகத்திலே அர்ஜுனன் புலம்புகின்றான். வேபதுஷ்ச சரீரே மே ரோமஹர்ஷஸ்ச ஜாயதே காண்டீவம் ஸ்ரம்சதே ஹஸ்தான் தச்சைவ பரிதஹ்யதே. உடலிலே நடுக்கம் ஏற்படுகின்றது, மயிர் சிலிர்க்கின்றது. நச்ச சக்னோம் யவஸ்தாதும் பிரமதீவ சமேன நிமித்தானி ச பஷ்யாமி விபரீதானி கேசவம. விபரீதானி கேசவம. அர்ஜுனன் புலம்புகின்றான், என்னுடைய மனம் குழப்பமடைகின்றது, நிற்பதற்கு கூட என்னால் முடியவில்லை. கேசவா, கெடுதல்களை கொடுக்கக்கூடிய சகுனங்களை நான் பார்க்கின்றேன். தன்னுடைய டிப்ரெஷனை அர்ஜுனன் வெளிப்படுத்துகிறான். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள், கிருஷ்ணன் தான் இங்க எல்லாவற்றிற்கும் ஆதி மூலம். எல்லாவற்றையும் உருவாக்கி போருக்கு எல்லாரையும் சரி செய்து தயார் செய்து சங்கை ஊதி விடுகின்றான். போர் சங்கு முழங்கி விடுகின்றது. எதிரிகள் இருவரும் இரண்டு படையும் நிற்கின்றது. அந்த இடத்திலே அர்ஜுனன் நடுநடுங்கி போயிருக்கின்றான். மன உளைச்சல், மன அழுத்தம். இந்த சூழலிலே அர்ஜுனனுக்கு சொல்லப்பட்டதனால்தான் இந்த பகவத்கீதை உலக மக்கள் எல்லோருக்கும் உபயோகமாகின்றது. காட்டிலே, குகையிலே, மலையிலே, தனிமையிலே சொல்லப்படுகின்ற நூல்கள் அதுபோல வாழுகின்ற மக்களுக்கு உபயோகமாகலாம். காட்டிலே இருக்கின்ற மனிதனுக்கு சொல்லப்படவில்லை, வாழ்க்கையை ஒதுக்கிய புறந்தள்ளிய மனிதர்களுக்கு சொல்லப்படவில்லை. வாழ்க்கையை வாழ வேண்டிய அரசனுக்கு, வீரனுக்கு சொல்லப்படுகின்றது. டிப்ரெஷனோட எல்லா கேரக்டரிஸ்டிக்ஸையும் இங்க அர்ஜுனன் சொல்லுகின்றான். கைகள் சோர்வடைகின்றது, வாய் உலறுகின்றது, உடலில் நடுக்கம் ஏற்படுகின்றது,
மயிர் சிலிர்க்கின்றது, கைகளில் உள்ள காண்டீபம் நழுவுகின்றது, வில் காண்டீபம் நழுவுகின்றது, சருமத்திலே ஒருவித எரிச்சல் உருவாகின்றது, மனம் குழப்பமடைகின்றது, நிற்பதற்கு கூட என்னால் முடியவில்லை கேசவா, கெடுதல்களை கொடுக்கக்கூடிய சகுனங்களை பார்க்கின்றேன் அப்படின்னு புலம்புறார். உண்மையில இந்த சூழ்நிலைக்கு கிருஷ்ணன் என்ன விடை கொடுக்கின்றாரோ, உபதேசம் கொடுக்கின்றாரோ, அது உலகத்திற்கே பொருந்தும். ஏன்னா உலகத்தில் இருக்கிற பெரும்பாலான மக்கள் இந்த சூழ்நிலையில் தான் இருக்கார்கள். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். டிப்ரெஷன், மன அழுத்தம், மன உளைச்சல், துக்கம் அப்படிங்கிறது வாழ்க்கையிலே எல்லோருக்கும் வருவது. விதை விருட்சமாக மாற வேண்டுமானால் அது வெடித்தாக வேண்டும். சரியா அதுக்கு தேவையான நீரும் உரமும் கிடைக்காவிட்டால் மரணமடையும், தவறான திசையில் சென்றுவிடும். சரியான நீரும் உரமும் கிடைத்தால் அதே விதை விருட்சமாக மரமாக மாறிவிடும். நாம எல்லோருமே விதைகள். எல்லோருமே இந்த மன உளைச்சல் அந்த வெடிக்கின்ற பருவத்தை எதிர்கொள்ளுகின்றோம். அந்த நேரத்துல நீரையும் உரத்தையும் பெற்று வளருகின்றோமா அல்லது வெறும் அழிவிலே முடிகின்றோமா அப்படிங்கிறது நம்முடைய சுதந்திரம். யூசுவலா மனிதனுக்கு டிப்ரெஷன் வரும்பொழுது 3 பாதை இருக்கு. ஒன்று சூசைட். நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், உலகத்திலேயே அதிக நபர்கள் சூசைட் பண்ணிக்கிறது தென்னிந்தியாவில் தான். நல்லா புரிஞ்சுக்கணும், உலகத்திலேயே அதிக நபர்கள். நான் சொல்றது எல்லாமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். உலகத்திலேயே அதிக மக்கள் சூசைட் பண்ணிக்கிறது, முக்கியமா இளைஞர்களும் பெண்களும் சூசைட் பண்ணிக்கிறது சவுத் இந்தியா தான். ஒவ்வொரு 15 நிமிடத்திற்கும் 3 இந்தியர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். அதுல ஒருத்தர் 15 to 30 வயசுக்குள்ள. இன்னும் பல ஷாக்கிங் ரெக்கார்ட்ஸ் சூசைட்ஸை பத்தி. சவுத் இந்தியா தான் சூசைடோட வேர்ல்ட் கேபிட்டல். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. மிகவும் அதிகமாக மக்கள் படித்த இடமாக இருக்கிற கேரளா தான் அதிக அளவு சூசைட்லயும் இருக்கு. சூசைடு ஒரு பாதை. சூசைட்ல 2 விதம் இருக்கு. ஒண்ணு உடனே தன் வாழ்க்கையை முடிச்சுக்கிற விதம், விஷமோ அல்லது தூக்கோ அல்லது ஏதோ ஒரு விதத்துல, அது ஒரு விதம். இன்னொன்னு உடனே முடிச்சுக்கிற அளவுக்கு தைரியம் இல்லாம ஒரு நடைபெணமா வாழ்ந்துட்டு இருக்கிறது, அதுவும் ஒரு விதமான சூசைட் தான். நடைபெணமா வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறது என்ன, உடனே சாக தைரியம் இல்லாததுனால தானா மரணம் வர்ற வரைக்கும் இழுத்துட்டு இருக்கிறது. தானா மரணம் வர்ற வரைக்கும் வாழ்க்கையை இழுத்துட்டு இருக்கிறதுக்கு வாழ்க்கைன்னு பேர் இல்லை, டிராகிங். வாழ்க்கையை இழுத்துட்டு இருக்கிறது. இது ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி அடிக்ஷன். அடிக்ஷன்னா மது, போதைப் பொருட்கள், புகையிலை, இதுக்கெல்லாம் அடிக்ட் ஆகிறது ஒரு பக்கம். இன்னொன்னு மன ரெஸ்ட்லெஸ்னஸ். ஏதாவது ஒண்ணு வெளியிலிருந்து நமக்கு வேண்டிக்கிட்டே இருக்கும், எதுவுமே இல்லாம நம்மளோட நாம உட்கார முடியாது, அதுவுமே அடிமைத்தனம் தான். டிவி இல்லாம, செல்போன் இல்லாம, நியூஸ் பேப்பர் இல்லாம நாம நம்மோட ஒரு 10 நிமிஷம் நம்மளால உட்கார முடியுதான்னு பார்த்தா முடியாது. இதுதான் மிகப்பெரிய கொடுமை. மனித சமூகத்திற்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய கொடுமை என்னன்னா, தன்னோடு தான் அமைதியாக அமருகின்ற தன்மையை அவன் இழந்து விட்டது. சக்தி வாய்ந்த சிவஸ்தலமான திருவண்ணாமலை நித்யானந்த தியான பீடத்தில் பிப்ரவரி 20 2012 அன்று மகா சிவராத்திரி பெருவிழா. கல்வியின் வடிவமான பிரம்மாவிற்கும் செல்வத்தின் வடிவமான விஷ்ணுவிற்கும் கூட எட்டாத அருட்பெரும் ஜோதியாக ஈசன் வெளிப்பட்ட இடம் திருவண்ணாமலை. வெளிப்பட்ட நாள் சிவராத்திரி. அதே நன்னாளில் அதே ஸ்தலத்தில் வாழும் அவதார புருஷருடன் சிவகுண்டலினி தியானத்தில் மூழ்க வாருங்கள். சிவராத்திரி தின சிறப்பு நிகழ்ச்சிகள். வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் வழங்கும் சிவராத்திரி தின சிறப்பு தியான சத்சங்கம். சக்தி வாய்ந்த சிவகுண்டலினி தியானம்.
பிணிகளை எல்லாம் தீர்க்கும் பெரும் சக்தி வாய்ந்த மகா ருத்ராபிஷேகம் நடைபெறவிருக்கிறது. மேலும் சிவராத்திரி தினத்தன்று எண்ணங்களை நிஜமாக்குவதற்கான சக்தியை தரும் கல்பத்தரு முழுநாள் தியான முகாம் நடைபெறவிருக்கிறது. பரமஹம்சர் ஒவ்வொருவருக்கும் சக்தி தரிசனமும் தீட்சையும் அளிக்கின்றார். இந்த மகா சிவராத்திரி பெருவிழாவில் கலந்து கொண்டு சிவபெருமானின் அருளையும் பரமஹம்சரின் ஆசீர்வாதத்தையும் பெற அனைவரும் வருக. நடைபெறும் இடம் நித்யானந்த தியானபீடம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311 7200003322. நம்ம கூட நாமளே சைலண்டா அரை மணி நேரம் உட்கார முடியுதான்னு பாருங்க. முடியல. டிவி ஓடல, செல்போன் வேலை செய்யல அப்படின்னாலும் கூட நம்மளால சும்மா இருக்க முடியாது. பழைய நியூஸ் பேப்பர் எடுத்து வச்சாவது வரி விடாம படிச்சுட்டு இருக்காங்க. எடிட்டர் கூட அவளை படிச்சிருக்க மாட்டார். இவருக்கு கல்யாணம் ஆயிருக்கும், இவர் பையனுக்கு கல்யாணம் ஆயிருக்கும், மகளுக்கு கல்யாணம் ஆயிருக்கும், இவருடைய பேரன் பேத்திக்கெல்லாம் கல்யாணம் ஆயிருக்கும். ஆனா பழைய நியூஸ் பேப்பர் எடுத்து வச்சுட்டு இந்த மணமாலை காலத்தை படிச்சுட்டு இருப்பார், பெரிய கண்ணாடி வச்சுட்டு. ஏன் தாத்தா கொஞ்ச நேரம் சும்மா இருக்க முடியாதா? முடியாது. அதுதான் அடிக்ஷன் சொல்ற. ரெஸ்ட்லெஸ்னஸ், தன்னோடு அமர முடியாமை, நம்ம கூட உட்கார முடியாம போறதுதான் நமக்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய கொடுமை. நம்மோட உட்கார முடியலைன்னாலே நம்முடைய வாழ்க்கையின் போக்கை திரும்பி பார்க்கின்ற தன்மையை இழந்து விடுகிறோம். ரீதிங்க் பண்றது, ரீலுக் பண்றது, திரும்ப உள்நோக்கி பார்க்கிறது, இது எதுவுமே நம்ம வாழ்க்கையோட பாகமா இல்லாம போயிருது. அதுதான் பெரிய கொடுமை. மனித இனத்திற்கு இப்பொழுது இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனையான டிப்ரெஷன் சார்ந்த வியாதிகள், மன உளைச்சல் சார்ந்த வியாதிகள், மன அழுத்தம் சார்ந்த வியாதிகள், டெரரிசம் கூட, தீவிரவாதம் கூட மன அழுத்தமும் மன உளைச்சலும் சார்ந்த வியாதிகள் தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. தீவிரவாதம் கூட மன அழுத்தமும் மன உளைச்சலும் சார்ந்த வியாதி தான். அதுதான் மூன்றாவது பாதை. டிப்ரெஷன் வரும்பொழுது 3 சாய்ஸ் மனிதனுக்கு. ஒண்ணு, இந்த மன உளைச்சலையும் துக்கத்தையும் அதனால ஏற்படுற வெறுப்பையும் தன்மேலே காட்டிக்கிட்டு தன் வாழ்க்கையை அழிச்சுக்கிறது, வாழ்க்கையே வேண்டாம்னு. ஆனா ஒரு பெரிய கொடுமை என்னன்னா, வாழ்க்கையை அழிச்சுக்கும் போது இப்ப இருக்கிறத விட மோசமான நிலைக்கு தான் அவர்கள் போறார்கள். இப்பவாவது உடல் மனம் ரெண்டும் இருக்கு, அதுல உடம்ப அழிச்சுக்கிட்டா என்ன ஆகும்? மனம் மட்டும் இருக்கும், உடல் இருக்காது. இதை விட மோசமான துக்ககரமான நிலைக்கு செல்வார்கள். அது தெரியாமல் தற்கொலையை மக்கள் முடிவாக எடுக்கின்றார்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. தற்கொலைதான் ஒரு மனிதன் செய்யக்கூடிய மிகப்பெரிய கொடுங்குற்றம், பாவம். காரணம் என்னன்னா, தன்னுடைய உடம்பையை அழித்துக் கொள்வதனால் இதை விட கீழான உணர்வு நிலைக்கு செல்கின்றான். இது ஒரு பக்கம். இரண்டாவது அடிக்ஷன். அடிக்ஷன் அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்லை, மெதுமெதுவா அழிச்சுக்கிறது. விஷம்ங்கிறது ஒரு கப்பு குடிச்ச உடனே செத்து போயிடலாம். அவ்வளவு அர்ஜென்ட்டா இல்லை, கொஞ்ச நாள் இருந்துட்டு சாகலாம்னா மது குடிச்சிட்டு இருக்கலாம், அவ்வளவுதான். ஒரு கப்புல குடிக்கிறது பதிலா 100 கப்பா குடிக்கணும்னு நினைச்சா டைல்யூட்டடா குடிக்கலாம், வேற ஒண்ணும் இல்லை. முதலில் மதுவை மனிதர்கள் குடிக்க வேண்டும், பிறகு மது மனிதனை குடிக்க துவங்கிவிடும். முதல்ல நீங்க புகையிலை பிடிக்கணும், அதுக்கப்புறம் புகையிலை உங்களை பிடிச்சிரும். அடிமைத்தன்மை, அடிக்ஷன். மூன்றாவது பாதை அது என்னன்னா, முதல் பாதை இந்த வெறுப்பையும் வேகத்தையும் கொந்தளிப்பையும் தன்மேலேயே காட்டி உடம்பு அழிச்சுக்கிறது. ரெண்டாவது அந்த வெறுப்பை வேகத்தை கொந்தளிப்பை மறந்து இருக்கிறதுக்கான முயற்சி பண்றது, அதுதான் அடிக்ஷன். மூணாவது இந்த வெறுப்பு வேகம் கொந்தளிப்பை மற்றவர்கள் சமூகத்து மேல காட்டுறது, டெரரிசம், தீவிரவாதம். இந்த மூன்றுமே தீர்வு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப இருக்கிற தீவிரவாதத்துக்கும் காரணம் வேற ஒண்ணும் இல்லை. நாம் எல்லாம் கிருஷ்ணனை கண்டுகொள்ளாத, கிருஷ்ணனை தேடாத அர்ஜுனர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம்.
உள்ள வேதனை, துக்கம், வெறுப்பு, மன அழுத்தம், மன உளைச்சல் என்ன பண்ணுவார்கள் இளைஞர்கள்? நேச்சுரலாக என்ன பண்றார்கள்? தீவிரவாதிகளாக மாறிவிடுகிறார்கள். மிகப்பெரிய நம் சமூகம் செய்த தவறு என்னன்னா, ஆன்மீகம் சாராமலே ஒழுக்கத்தோடு வாழ்ந்து விட முடியும்ன்ற ஒரு கருத்தை மக்களுக்கு நாம் கொடுக்க முயற்சி செய்தோம். அது மிகப்பெரிய தவறு. ஆன்மீகம் சாராமல் ஒழுக்கத்தை மக்களுக்கு சொல்ல முயற்சி செய்தீர்களானால், அதாவது சட்டம் ஒழுங்கு மூலமாகவே ஒழுக்கத்தை நிலைநாட்டிவிட முடியும்னு நாம் நினைக்கிறோம். முடியாது. நம்முடைய நாட்டிலே 6,40,000 கிராமங்கள் இருக்கின்றது. ஆனா வெறும் 14,000 போலீஸ் ஸ்டேஷன் தான் இருக்கு. எப்படி லட்சக்கணக்கான கிராமங்களை வெறும் கைப்பிடி அளவு காவல் நிலையங்களை வைத்து கட்டுப்படுத்த முடியும்? பாவம், அவங்களால என்ன பண்ண முடியும்? கஷ்டம். ஆன்மீகம் சார்ந்துதான் சமூகத்தின் கட்டுக்கோப்பும் ஒழுக்கமும் இருக்க முடியும். சமூகத்தினுடைய கட்டுக்கோப்புக்கும் அமைதிக்கும் ஆன்மீகம் தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்காம, தேரினுடைய போக்கிற்கு அச்சாணி எந்த அளவுக்கு முக்கியம் என்று தெரிந்து கொள்ளாமல் அச்சாணியை உருவுவதைப் போல நாம் ஆன்மீகத்தின் தேவையை சமூகத்திலிருந்து உருவிவிட்டோம். ஏன் ஒழுக்கமாக இருக்க வேண்டும்? அதனால் ஏற்படும் நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன என்கின்ற சத்தியங்களை அனுபவபூர்வமாக மனிதனுக்கு அளிப்பதுதான் ஆன்மீகம். அந்த சாரம், அந்த சத்தியம் மனிதனுக்கு சென்று சேராமல் வெறும் விதிகளின் மூலமாக, கட்டுப்பாட்டின் மூலமாக, வெறும் கோலை காட்டுவதன் மூலமாக, வெறும் பயமுறுத்துதலின் மூலமாக, அல்லது ஆசை காட்டுவதன் மூலமாக, ஆசை அச்சம் இந்த இரண்டின் மூலமாக மட்டுமே மனிதனை ஒழுக்கமாக வைத்துவிட முடியும் என்று நாம் நினைத்தது மிகப்பெரிய தவறு. இந்த தவற்றின் காரணத்தினால்தான் நாம் சமூகத்தின் எல்லா துக்கங்களையும் எதிர்கொண்டு கொண்டிருக்கிறோம். திருவண்ணாமலை நித்யானந்த தியானபீடத்தில் பிப்ரவரி 20, 2012 மகா சிவராத்திரி திருநாளன்று கல்பத்தரு முழுநாள் தியான அனுபவ முகாம். உங்களின் எண்ணங்களை நிஜமாக்குவதற்கான சக்தியை தரும் ஒரு நாள் தியான அனுபவ முகாம். மகா சிவராத்திரி திருநாளன்று கல்பத்தருவில் வாழும் ஞானியிடமிருந்து பெறும் தீட்சை உடலிற்கு ஆரோக்கியத்தை அளித்து, மனதிற்கு தெளிவை அளித்து, உங்களுக்குள் இருக்கும் குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து உங்கள் வாழ்வில் எல்லா வளங்களையும் அருள்கிறது. கல்பத்தரு தியான முகாம் நடைபெறும் இடம் நித்யானந்த தியானபீடம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311, 7200003322. எப்போ நாம ஆன்மீகம் மெயின் ஸ்ட்ரீம்ல நம்முடைய வாழ்க்கையினுடைய பாகமாக இருக்க வேண்டிய தேவையில்லைன்னு நினைச்சோமோ, அப்பவே இந்த இந்த 3 கதவையும் திறந்துட்டோம். சூசைடு, அடிக்ஷன், தீவிரவாதம். 3 கதவையுமே திறந்து வச்சிட்டோம். நல்லா தெரிஞ்சுக்குங்க. இந்த 3 கதவையும் மூடணும்னா முக்கியமான ஒரு கதவை திறந்தாக வேண்டும். ஞான தேடுதல். ஞான தேடுதல் என்கின்ற பாதை திறக்குமானால் இந்த 3 கதவுகளும் தானாகவே மூடிக்கொள்ளும். இந்த 3ம் சமூகத்திலிருந்து குறைந்துவிடும், அழிந்துவிடும், ஒழிந்துவிடும். இந்த 3க்குமான ஒரே தீர்வு என்னன்னா ஞான தேடுதல், ஜீவன் முக்த தேடுதல். அதிர்ஷ்டவசமாக அர்ஜுனனுக்கு ஞான சத்குருநாதன் அருகிலேயே இருந்தான். அதனால் அவனுடைய துக்கம் நேரடியான ஞான தேடுதலாக வெளிப்பட்டது. ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க. இன்றும் கிருஷ்ணன் நம் எல்லோருக்கும் அருகாமையில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றான். வாழுகின்ற ஞான குருமார்களின் வடிவிலும் அவனுடைய கருத்துக்களின் வடிவிலும், இதையெல்லாம் தாண்டி அழைத்தவுடன் ஓடோடி வரும் அன்பின் சக்தியின் வடிவிலும் எப்பொழுதும் நம்மை சுற்றி இருந்து கொண்டே இருக்கின்றான். அவன் நமக்கு கொடுக்கும் அழைப்புதான் நாம் வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் மனச்சோர்வும் துக்கமும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மனச்சோர்வில்
மன அழுத்தத்தில், மன உளைச்சலில் உங்கள் வாழ்க்கையின் சில வினாடிகள் கழிந்தால் கூட தெரிந்து கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கையில் ஜீவன் முக்திக்கான கால், ஜீவன் முக்திக்கான அழைப்பு வந்துவிட்டது. இறைவன் ஜீவன் முக்திக்கான அழைப்பிதழை உங்களுக்கு அனுப்பிவிட்டான். இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது நேரடியாக ஜீவன் முக்த தேடுதலில் நுழைய வேண்டியது. டிப்ரெஷனும் சரியான முடிவு அல்ல, சூசைடும் சரியான முடிவு அல்ல, அடிக்ஷனும் சரியான முடிவு அல்ல, தீவிரவாதமும் சரியான முடிவு அல்ல. வளர்ந்து கொண்டே போகிற தீவிரவாதத்துக்கு வேற ஒன்றும் காரணம் இல்லை. அவர்களுக்கு காரணம் சொல்லப்படாமலேயே அவர்களை நாம் ஒழுக்கத்தால, விதிகளாலே கட்டுப்படுத்த நினைப்பது. 2008 மட்டும் தமிழ்நாட்டில் 6000 இளைஞர்கள் சூசைட் பண்ணியிருக்காங்க. கொடுமையான விஷயம். வாழ வேண்டிய இளைஞர்கள் 6000 பேர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். சாமி, இதை பத்தி ஒரு ஆழம் ஆராய்ச்சி பண்ணா மெஜாரிட்டி வேற ஒண்ணுமே இல்லை. எக்ஸாம் ஃபியரும் பப்பி லவ்னு சொல்ற முதிர்வடையாத காதல், ரொமான்ஸ், இன்ஃபாச்சுவேஷன். திருமணம் செய்து கொள்ளுகின்ற அளவுக்கு 2 பேருக்கும் பொறுப்பெடுக்கிற அளவுக்கு தைரியம் கிடையாது. ஆனா ஹார்மோனல் டார்ச்சர்னால ஏற்படுற இன்ஃபாச்சுவேஷன், உடல் வளர்வதனாலே, உடலிலே நடக்கின்ற மாற்றங்களாலே ஏற்படுகின்ற இன்ஃபாச்சுவேஷன். காரணம், உண்மையில் அந்த டிப்ரெஷன் வரும்பொழுது எப்படி வரும்னா, போகவே போகாதது போல அது தோன்றும். அது மட்டும் இல்ல, என்றென்றுமே இருக்க போற மாதிரியே காட்டும். முடிவே இல்லாத ஒரு உணர்வை போல அது தன்னை காட்டிக்கொள்ளும். துக்கத்துக்கு முடியவே முடியாத ஒரு உணர்வாக தன்னை காட்டிக்கொள்ளுகின்ற சக்தி உண்டு. உங்கள் எல்லோரையும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தத்தில் கரைந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி. ஆனந்தமாக இருங்கள். நித்யானந்த தியானபீடம், நித்யானந்தபுரி, ஆஃப் மைசூர் ரோடு, விடுதி, பெங்களூர். 9742203311, 08027202084.